இன்றைக்கி நம்ம அஃபர்மேட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூல் 3 and 4 பார்க்க போகிறோம். இப்போ ரூல் 3ல் வந்து 3 கேட்டகரி இருக்குது, ஃபார் பர்சன், ஃபார் திங்ஸ் அண்ட் ஃபார் நம்பர்ஸ். ஸோ இந்த மூணுக்கும் என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்துட்டோன்னா நம்ம ஈஸியாக அஃபர்மேட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி பாருங்கள். பர்சன்ஸாக இருந்தால் நம்ம எப்படி மாற்றலான்னு, ஒன்லி அலோன் அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது நன் பட் அப்படிங்கிறத நம்ம ஜாயின் பண்ணி அதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்லி குட் கேர்ள்ஸ் காட் குட் மார்க்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஒன்லிங்கிற கீவேர்டு வந்திருக்கனால நம்ம அதை வந்து நெகட்டிவில் எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு பாருங்கள். நன் பட் குட் கேர்ள்ஸ் காட் குட் மார்க்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். அதாவது குட் கேர்ள்ஸ் தான் குட் மார்க்ஸ் வாங்குவாங்கன்னு எழுதியிருக்க அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில். ஸோ நம்ம நெகட்டிவில் எப்படி எழுதணும்னா அந்த மீனிங் சேஞ்ச் இல்லாமல் எழுதுகிறோம். நன் பட் வேறு யாரும் கிடையாது, குட் கேர்ள்ஸ் தான் குட் மார்க்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு அந்த மீனிங் சேஞ்ச் இல்லாமல் நெகட்டிவ் சென்டென்ஸில் நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். செகண்ட் கேட்டகரி திங்ஸ் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்லிங்கிற கீவேர்டு இருந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸில் நத்திங் பட் அப்படின்னு ஆட் பண்ணி எழுதணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ லைக் ஒன்லி ஸ்வீட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதை நெகட்டிவில் எப்படி மாற்றணும்னா ஒன்லிங்கிற கீவேர்டு கொடுத்துருக்கனால ஸ்வீட்ஸ் திங்ஸுங்கிறனால நம்ம எப்படி எழுதுகிறோம், ஐ லைக் நத்திங் பட் ஸ்வீட்ஸ். எனக்கு ஸ்வீட்ஸை தவிர வேறு எதுவும் பிடிக்காது, ஸ்வீட்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தில் சொல்கிறனால நம்ம வந்து இந்த நெகட்டிவில் நத்திங் யூஸ் பண்ணணும். ஸோ அதே நேரத்தில் மீனிங்கும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இப்படி ஐ லைக் நத்திங் பட் ஸ்வீட்ஸ்னு எழுதுகிறோம். தேர்ட் கேட்டகரி ஃபார் நம்பர்ஸாக இருந்தால் ஒன்லிங்கிற கீவேர்டு வந்திருந்தால் நெகட்டிவில் நாட் மோர் தென் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் ஒன்லி 5 அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நெகட்டிவில் எப்படி மீனிங் மாறாமல் எழுதுறோன்னு பாருங்கள். ஷீ இஸ் நாட் மோர் தென் 5 அப்படின்னு எழுதுகிறோம். ஷீ இஸ் நாட் மோர் தென் 5 அப்படின்னு எழுதணும். ஸோ ரூல் 3 பொறுத்தவரையும் 3 கேட்டகரி, ஃபார் பர்சன்ஸ், ஃபார் திங்ஸ் அண்ட் ஃபார் நம்பர்ஸ். இதை மூணோட கேட்டகரியோட கீவேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு ஈஸியாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரூல் 4. அஸ்சூனஸ் அப்படிங்கிற கீவேர்ட் நீங்கள் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் எப்படி மாற்றணும்னா நோ சூனர் ஹேட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V3 அண்ட் எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் அல்ல தேன் THAN தேன் அப்படின்னு மாற்றணும். இது கம்பேரிட்டிவ் டிகிரி மாதிரி வரும். பாருங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அஸ் சூன் அஸ் ஹீ சா த ஸ்னேக் ஹீ ரேன் அவே. அஸ் சூன் அஸ் ஹீ சா த ஸ்னேக் ஹீ ரேன் அவேன்னு இருக்குது. அது நம்ம நெகட்டிவில் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா நோ சூனர் ஹேட் ஹீ சீன் V3 வேர்ப் யூஸ் பண்ணுறோமா. சா சீன். ஸோ சீன் V3 வேர்ப். The snake, no sooner had he seen the snake than தேனுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஹீ ரேன் அவே அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். அதே நேரத்தில் போத் அண்ட் அப்படின்னு இந்த சென்டென்ஸில் அஃபர்மேட்டிவில் வந்துருந்துச்சுன்னா நெகட்டிவில் நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்னு மாற்றணும். பாருங்கள். மித்ரன் இஸ் போத் ஹானஸ்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் அப்படின்ட்டு இருக்குது. போத் அண்டுங்கிற கீவேர்டு வந்திருக்கு. ஸோ நெகட்டிவில் எப்படி மாற்றணும் பாருங்கள். மீனிங் சேஞ்ச் இல்லாமல் மித்ரன் இஸ் நாட் ஓன்லி ஹானஸ்ட் பட் ஆல்சோ ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அஃபர்மேட்லேருந்து நெகட்டிவ்க்கு மாற்றுற கீவேர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 2 ரூல்ஸ் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.